இன்று வெளியான இரு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியும் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சியை தக்கவைத்துள்ளன. தேர்தல் முடிவுகளை அடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கூட்டணி கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்ட நிலையில் தொடக்க முதலே முன்னிலை வகித்த பாஜக தலைமையிலான ஆளும் மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி படுதோல்வியை சந்தித்துள்ளது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் பாஜக முன்னிலை வகித்தாலும் பின்னர் நிலைமை தலைகீழாக மாறியது. பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இதனிடையே மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோருக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதே சமயம் மகாராஷ்டிரா தேர்தலை மிகப்பெரிய சதி என உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு மக்களின் தீர்ப்பு அல்ல. இந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. ஷிண்டே நிறுத்திய அனைத்து வேட்பாளர்களும் எப்படி வெற்றி பெற்றார்கள்? இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம் என முதலமைச்சரும் சிவசேனா தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். ரமேஷ்குமார், மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் முதலமைச்சர்களாக அடுத்து வரப்போவது யார்? புதிய முதல்வர்கள் பதவியேற்பு எப்போது? விவரங்களை சொல்லுங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை ஜார்க்கண்டின் முதல்வராக தற்போதைய முதல்வர் ஹேமந்த் சோரனே அடுத்த வாரம் மீண்டும் முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகிய இருவருமே அடுத்த முதல்வருக்கான ரேஸில் முன்னணியில் உள்ளனர். இருப்பினும் தேவேந்திர பட்னவிஸுக்கே பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. முதல்வர் முகம் குறித்து தங்களுக்குள் எந்தவிதமான விவாதமோ சர்ச்சையோ இல்லை என்றும் மகாயுத்தியின் தலைவர்கள் விரைவில் கூடி இது தொடர்பாக முடிவு செய்வார்கள் என தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். பிரியா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.